நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு 5 ஸ்டெப்புன்னு ஸ்டெப்பாக செடிகள் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டை டிசைன் பண்ணி வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டாண்டுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கொலு ஸ்டாண்ட் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். அந்த பொதுவாக நவராத்திரி கொலுலாம் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த கொலு வைக்கும்போது இதே மாதிரி தான் ஸ்டெப்பாக வைப்பாங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி நம்ம தொட்டிகளும் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக ஒரு வரிசையில் ஒரு 5 தொட்டி, அதே மாதிரி நம்ம ஒரு வரிசை 2 வரிசை 3 வரிசை 4 வரிசை 5 வரிசைன்னு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 25 தொட்டி வரைக்கும் வைக்கலாம். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம செடிகள் வளர்க்குறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அதில் தொட்டிகள் நெருக்கமாக வச்சுருந்தாலும் செடிகள் வளர்கிறதுக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. ஸோ எங்கள் போர்ட்டிக்கோவில் கொஞ்சம் இடம் இருக்குது, அந்த போர்ட்டிக்கோவில் எப்பாவது தான் கார் நிற்கும், அந்த எப்பாவது கார் நிற்கும் போது மட்டும் இதை நகர்த்தி வேறு இடத்துல விட்டுட்டு மறுபடியும் கார் போனதுக்கப்புறம் மறுபடியும் இதை நகர்த்தி போர்ட்டிக்கோவில் வச்சுக்கலாம், அழகாக இருக்கும். அதனால் எனக்கு வீல் வச்ச மாதிரி செஞ்சு காமிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 தொட்டி அப்படியே இருக்கிறதால 10 தொட்டி ஒவ்வொன்றா எடுத்து நகர்த்துறதை விட வீல் இருந்ததுன்னா ஈஸியாக நகர்த்தி விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டு ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி அதுக்கப்புறம் நான் வீல் ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சேன்னா டைம் ரொம்ப எடுக்கும். நான் ஏற்கனவே 2 ஸ்டெப் ஸ்டாண்டு 3 ஸ்டெப் ஸ்டாண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அசம்பிள் பண்ணுறது, என்னென்ன மெட்டீரியல்லாம் வேணும் அப்படின்றதுக்கான வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்டாண்டு ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கக்கூடிய வீடியோட லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நீங்கள் இந்த 2 ஸ்டெப்பு அல்லது 3 ஸ்டெப் இருக்கக்கூடிய ஸ்டாண்ட்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் வீல் அட்டாச் பண்ணி இது வீல் பேஸ்டு ஸ்டெப் ஸ்டாண்டாக மாற்றுறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படும், அதை எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டாண்டை நம்ம வீல் ஸ்டாண்டாக கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு சில பொருட்கள்லாம் தேவைப்படும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வீல் தேவைப்படும். வீல் வந்து பார்த்திங்கன்னா 4 வீல் எடுத்திருக்கேன். ஸோ வீல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ வெயிட் வைக்க போகிறீங்க அப்படின்றத பொறுத்து அதுக்கு தகுந்த கெப்பாசிட்டியில் வீல் வாங்கிக்கோங்க. 2 இன்ச் சைஸ்லேயும் வீல் கிடைக்குது, அதே மாதிரி 3 இன்ச் 4 இன்ச் 5 இன்ச்சுன்னு சொல்லிட்டு வீல் ஒவ்வொரு சைஸில் கிடைக்குது. நீங்கள் வீல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் போய் செக் பண்ணாலே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எவ்வளோ வெயிட் தாங்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சாதாரணமாக நீங்கள் இந்த 2 ஸ்டெப் ஸ்டாண்டுக்கு நீங்கள் 2 இன்ச் வீல் கூட பயன்படுத்தலாம். அதே 3 இன்ச்சு போனீங்கன்னா கொஞ்சம் வீல் 3 இன்ச் ஆக்கிக்கிங்க, இல்லை 4 இன்ச் ஆக்கிங்க, அது மாதிரி கொஞ்சம் பெருசாக்கிங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் வீல் எடுத்திருக்கேன். இந்த வீலை வந்து நம்ம இந்த ஸ்டாண்டோட அட்டாச் பண்ணுறதுக்கு மெயினாக கிளாம்ப் வேணும். நம்ம ஏன்னா ட்ரில்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியாது. உங்களால் ட்ரில் பண்ண முடியும்னா தாராளமாக உங்கள்கிட்ட ட்ரில் மிஷின் இருந்ததுன்னா இந்த கிளாம்ப் இல்லாமல் நம்ம ட்ரில் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். அதுவும் எப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன், அதை பார்த்து வேணால் நீங்கள் பண்ணிங்க. அப்படி இல்லை எங்களுக்கு வந்து ரெடிமேடாக மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கிளாம்ப் இருக்குது. இந்த 2 கிளாம்ப் வந்து பைப்பில் வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அப்படியே நம்ம இந்த வீலை ஃபிட் பண்ணுவாங்க. இது பேர் வீல் கிளாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் வீலும் ஃபிட் பண்ணலாம், 3 இன்ச் வீலும் ஃபிட் பண்ணலாம், 5 இன்ச் வீல் வரைக்கும் இதில் ஃபிட் பண்ணலாம். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று காமனாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் சிங்கிள் போல்ட் போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் வாங்கும்போது சிங்கிள் போல்ட் இருக்க மாதிரி வாங்கினீங்கன்னா வீலில் வந்து 6 ஹோல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி 6 ஹோல்ஸ் இருக்கக்கூடிய வீல் வாங்க வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த கிளாம்ப் வந்து சிங்கிள் போல்ட்டுன்றதால இந்த மாதிரி 6 ஹோல்ஸ் இருக்கக்கூடிய வீல் வாங்கும்போது அந்த சென்டரில் இருக்கக்கூடிய ஹோல்ஸில் தான் இந்த கிளாம்பை ஃபிட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீல் கிளாம்ப் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 செட்டு தேவைப்படுது. அதாவது நம்ம ஒவ்வொரு வீலுக்கும் 2 செட்டு பயன்படுத்த போகிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 வீலுக்கு 8 தேவைப்படுது. அடுத்தா பார்த்திங்கன்னா இந்த வீல் கிளாம்பையும் இந்த வீலையும் அட்டாச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பைப் எடுத்திருக்கேன். இந்த 4 பைப் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஸ்டெப்புக்கு வந்து 19 இன்ச் எடுத்திருக்கேன். ஏன் 19 இன்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்போட அகலம் வந்து 10 இன்ச்சு, 2வது ஸ்டெப்போட அகலமும் 10 இன்ச்சு. ஆனால் இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்போடைய ஒரு லெக்குக்கு மேலே தான் செகண்ட் ஸ்டெப்போட ஒரு லெக் வருது. அதனால் நமக்கு வந்து 1 இன்ச்சு மெர்ஜ் ஆயிரும். நீங்கள் 2 ஸ்டெப் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 19 இன்ச்சு, அதே 3 ஸ்டெப் எடுத்துட்டிங்கன்னா 28 இன்ச்சு, 4 ஸ்டெப் எடுத்துட்டிங்கன்னா 37 இன்ச்சு, 5 ஸ்டெப் எடுத்துட்டிங்கன்னா 46 இன்ச்சு. இந்த மாதிரி பைப்பை நீங்கள் எத்தனை ஸ்டெப் பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து இது எடுத்துக்கலாம். நீங்கள் 2 ஸ்டெப்பு பண்ணாலும் இதே 4 வீல் தான், 5 ஸ்டெப் பண்ணாலும் இதே 4 வீல் தான். அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா வீல் ஃபிக்ஸ் பண்ண பைப்பையும் நம்ம இந்த ஸ்டாண்டையும் பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா SJ1 கிளாம்ப் எடுத்திருக்கேன். இந்த SJ1 கிளாம்ப் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஸ்டெப்புக்கு வந்து 10 செட் எடுத்திருக்கேன். கூடுதலாக நீங்கள் 3 ஸ்டெப் போனீங்கன்னா கூடுதலாக இன்னும் 2 கிளாம்ப் தேவைப்படலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும் நம்ம ஃபிட் பண்ணோம்னா வீல் டில்ட் ஆயிரும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த லெக் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா டபுள் ஆக்கியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் லெக்கையும் அந்த கடைசி லெக் மட்டும் டபுள் ஆக்கியிருக்கேன். சென்டர் லெக் வந்து டபுள் ஆக்கல. ஏன்னா நமக்கு வந்து ஜஸ்ட்டு டில்ட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த லெக் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அடிஷனல் லெக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 8 இன்ச் அளவு உள்ள லெக் வந்து பார்த்திங்கன்னா 2 எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பின்னாடி கடைசி லெக் இருக்குல்ல அதே அளவில் இன்னொரு 2 லெக் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம ஈஸியாக இந்த 2 ஸ்டெப் கொலு ஸ்டாண்டை வீல் பேஸ்டு கொலு ஸ்டாண்டாக மாற்றிடலாம். வாங்க இப்போ நம்ம போய்ட்டு இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை நம்ம வீலுக்காக எடுத்துக்கிட்ட 19 இன்ச் பைப்பு. இந்த 19 இன்ச் பைப்பில் தான் இப்போ நம்ம வீல் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த கார்னரில் மட்டும்
நம்ம ஒவ்வொரு கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா இந்த கிளாம்புக்கு அப்புறம் தான் நமக்கு உள்ளார தான் வீல் வரப்போகுது. ஸோ நம்ம வீலெலாம் மாட்டி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு அளவு பற்றாக்குறை வரலாம். அதனால் நம்ம முன்னாடியே கிளாம்பு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அளவு மாறாதுன்றதுக்காக முதல்ல எடுத்த உடனே இந்த மாதிரி கார்னரில் கிளாம்பெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 பைப்லையும் இந்த கிளாம்ப் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 செட்டு வீல் ஃபிட் பண்ண போகிறோம் கீழே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவு மாறாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த கிளாம்பே ஃபிக்ஸ் பண்ணணும். முக்கியமாக இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரவுண்டு ஹோல்ஸ் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீளமான ஸ்லாட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 இன்ச்சு வீல் வாங்கினீங்கன்னா இந்த 2 ஹோல்ஸ்லேயே செட் ஆகிரும். அல்லது 3 இன்ச்சு 4 இன்ச்சு 5 இன்ச்சுன்னு போனீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லாட்டில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. எப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலும் இந்த ஸ்லாட் வந்து ஒரே பக்கம் வர்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கிளாம்ப் 1 2வது கிளாம்ப் வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் வீல் வரணும். ஜஸ்ட் இப்படி வரும். நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் பண்ணாலும் சரி, அகல வாக்கில் பண்ணாலும் சரி, உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். 4 கார்னர்லேயும் இந்த போல்ட் போட்டு டைட் பண்ண வேண்டியது தான். சும்மா ஜஸ்ட் டைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்பேனர் தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் நம்பர் ஸ்பேனரு, 8 mm போல்ட்டு. அதுக்கு வந்து 13ஆம் நம்பர் ஸ்பேனர் வரும். இப்போ நம்ம இந்த இடத்துல தான், இந்த சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லாட் வச்சோம். அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி ஸ்லாட் தான் வைக்கணும். வச்சு நகர்த்திக்கலாம். நகர்த்திட்டு கீழேயும் அதே மாதிரி வச்சுட்டு போல்ட் போட்டு டைட் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த ஸ்பேனர் வச்சு தான் டைட் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக பண்ணுன்றதுக்காக இந்த ட்ரில்லிங் மிஷினில் சாக்கெட் போட்டு நான் டைட் பண்ணுறேன். அவ்வளோதான். இருந்தாலும் நம்ம சாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான டார்க் வச்சா பண்ணியிருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணும்போது ஒருவேளை இந்த பக்கம் போல்ட் சுற்றுச்சுன்னா அதை வந்து இந்த ஸ்பேனர் வச்சு பிடிச்சிக்கலாம். இப்போது இந்த சைடு நம்ம கிளாம்ப் ஃபிக்ஸ் பண்ண மாதிரியே இன்னொரு சைடு நம்ம கிளாம்ப் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லாட்டை வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. இதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்தால் தான் உங்களுக்கு நீங்கள் எல்லாமே அசல் பண்ணும்போது கரெக்டாக வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செட்டு வீல் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெக் எல்லாமே கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு இந்த ஒரு செட் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு செட்டும் இதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டாண்டில் கொண்டு போய் ஃபிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பக்கமும் இந்த வீல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம இந்த ஸ்டாண்டில் ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ வீலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இதை வந்து தலைகீழ கவுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லெக் இருக்குது. 1 2 3. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் லெக்லையும் அதே மாதிரி இந்த லாஸ்ட் லெக்லையும் இதை கனெக்ட் பண்ணுறேன். மிடில் லெக்குக்கு நம்ம அடிஷ்னலாக ஒரு கிளாம்ப் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு ஃப்ரேமை தான் நம்ம வந்து இதோட அட்டாச் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. இப்போ என்ன ஒன்றா நம்ம லோடு கொடுக்கும்போது இந்த பக்கம் சாஞ்சிரும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் வீல் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு சைடு லெக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லெக் எதுவும் இல்லை. இப்படி லெக் இல்லாமல் நம்ம வச்சோம்னா என்ன ஆகும்னா, நம்ம லோடு கொடுக்கும்போது இது இப்படி டில்ட் ஆயிரும். அதனால் என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு சப்போர்ட்டிங் வீல் கொடுக்குறோம். இப்போது அடிஷ்னலாக இங்கே ஒரு கிளாம்பை போட்டு நம்ம இதுக்கும் சப்போர்ட் கொடுத்துடலாம். ஸோ இதை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை டைட் பண்ணிக்கணும். அடுத்ததாக இங்கே ஒரு 8 இன்ச் லெக் இருக்கு இல்லைங்களா, இந்த சென்டரில் நமக்கு தேவையில்லை. இந்த லாஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். இதை உங்களுக்கு எப்படின்னு திருப்பி காமிக்கிறேன்.
அப்புறம் இந்த இடத்துல 8 இன்ச் அளவுக்கு ஒரு லெக் இருக்குல்ல, இதையும் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒரு லெக் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் லெக் இருந்தது, நம்ம அடிஷ்னலாக ஒரு லெக் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ லோடு கொடுத்தாலும் இந்த பக்கம் சாயாது, அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த அடிஷ்னல் லெக் கொடுக்குறோம். இந்த லெக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் கொடுத்தாலும் ஓகே, இல்லை அவுட்டரில் கொடுத்தாலும் ஓகே, உங்கள் விருப்பம், உங்கள் விருப்பத்தை அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அடுத்ததாக இதே மாதிரி இந்த லெக்கையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அடுத்த இந்த மூணாவது லெக்குக்கும் ஒரு கிளாம்ப் போட்டுடலாம். ஸோ இங்கே வந்து இந்த 8 இன்ச் அளவுள்ள லெக் ஒன்று ஆட் பண்ணுறோம். இந்த பக்கம் இருக்கக்கூடிய பெரிய லெக் போடணும். ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இங்கே ஒரு கிளாம்ப். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ பக்காவாக இந்த கால் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இந்த அலன் கீ எல்லாம் வந்து நம்ம கன்னில் டைட் பண்ணோம் இல்லைங்களா, கன்னில் வந்து லேசாக தான் டைட்டாக இருக்கும். இருந்தாலும் நம்ம இன்னொரு தடவை மேனுவலாக டைட் பண்ணிக்கிறது நல்லது. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு கொலு ஸ்டாண்டு வீல் பேஸ்டு கொலு ஸ்டாண்டாக மாறிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ எப்படி நம்ம ஸ்டாண்டை ஈஸியாக தள்ளிட்டு போகலாம். சரி, ஓகே, வெறும் ஸ்டாண்டை தள்ளிட்டு போகிறது ரொம்ப ஈஸி. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது லோடு வச்சு நம்ம எப்படி தள்ளிட்டு போனால் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண வீல் பேஸ்டு ஸ்டெப் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ஸ்டெப் தான் பண்ணியிருக்கோம். இதே வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப்பு 4 ஸ்டெப்பு 5 ஸ்டெப் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். உங்களுடைய நீங்கள் யூஸ் பண்ணுற தொட்டிகளுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப்போட ஹைட்டு தேவைப்பட்டால் குறைச்சிக்கங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 அடி பேக் அப்படின்றதால ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் 1 அடி ஹைட் டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் 3/4 அடி பேக் யூஸ் பண்ணுறீங்க, கீரை பேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹைட்டை இன்னும் குறைச்சிக்கலாம். அதே மாதிரி குரோட்டன்ஸ் எதாவது வைக்கிறதா இருந்தாலும் குரோட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் கம்மியான பேக் பயன்படுத்தினாலே போதும். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 ஸ்டெப் இருக்குது. 2 ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 1 அடி பேக் வச்சு மண்ணை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். மேலே இருக்கக்கூடிய தொட்டியில் மட்டும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் இருக்குது, ஏற்கனவே வச்சுருந்த தொட்டியை தூக்கி மேலே வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 10 தொட்டி வச்சும் ஈஸியாக நகர்த்த முடியுது. ஸோ இந்த சாதாரணமாக டபுள் ஸ்டெப் ஸ்டாண்டு மட்டும் செய்கிறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்லாம் தேவைப்படுது, அல்லது இந்த செட்டு மொத்தமாக செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுது, ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இந்த டபுள் ஸ்டெப் ஸ்டாண்ட் இருந்ததுன்னா கூடுதலாக அதுக்கு வீல் வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுது அப்படின்றத ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்டுக்கு வீல் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டாண்டை ஒரே இடத்துல பர்மனெண்ட்டாக வைக்காமல் அதை வீல் வச்சு ஈஸியாக வேறு இடத்துல நகர்த்திட்டு போயிடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த ட்ராலியை வச்சு நம்ம எல்லா ஸ்டாண்டையும் மூவ் பண்ணுற மாதிரி வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். அந்த ட்ராலியோட காஸ்ட் வந்து கொஞ்சம் ரொம்பவே அதிகமாகுது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டு 2 ஸ்டாண்ட் வச்சுருக்கவங்களாம் அந்த ட்ராலி வாங்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக சாதாரணமாக இந்த மாதிரி வீல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படும் போது ஈஸியாக நகர்த்திட்டு க்ளீன் பண்ணுறதோ, அல்லது நீங்கள் கார் பார்க்கிங்கில் வச்சுருந்தீங்கன்னா கார் பார்க் பண்ணும்போது மட்டும் இதை நகர்த்தி வேறு இடத்துல விட்டு திருப்பி தேவைப்படும் போது கொண்டு வந்து முன்னாடி வச்சுக்கலாம். 10 தொட்டியை நீங்கள் எடுத்து வேறு இடத்துக்கு மாற்றி வைக்கணும்னா நிறைய டைம் ஆகும். ஆனால் இந்த மாதிரி வீல் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 10 செகண்டில் ஈஸியாக ஸ்டாண்டை வேறு ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு நகர்த்தி விட்டுடலாம். ஸோ இந்த 2 ஸ்டெப் ஸ்டாண்டுக்கு இப்போது வீல் ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வீல் ஃபிக்ஸ் பண்ண 2 ஸ்டெப் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.